வணக்கம். செய்திச் சுருக்கம். காவிரி கோதாவரி இணைப்பு உறுதி. கட்கரி. மத்தியில மீண்டும் பாரதிய ஜனதா ஆட்சி அமைஞ்சதும் 60,000 கோடி ரூபாயில கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துவோம் அப்படின்னு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி உறுதியளிச்சிருக்காரு. The backwater of Godavari in Polavaram, 1100 of TMC of water is going to the sea. And today our government and my ministry has taken a decision that how we can divert this water to Tamil Nadu, Karnataka, Telangana and Andhra Pradesh. I am assuring all of the people of Tamil Nadu that after election, you elect NDA, we will immediately start this project and we will resolve the issue of water problem in Tamil Nadu. EVM வேண்டாம், எதிர்க்கட்சிகள் அடம். ஆந்திரா, தெலுங்கானா உட்பட 20 மாநிலங்கள்ல 91 தொகுதிகள்ல முதல் கட்ட லோக்சபா தேர்தல் நடந்தது. ஆந்திர சட்டசபைக்கு ஓட்டுப்பதிவு முடிஞ்சது. அப்போ 4500 ஓட்டுப்பதிவு எந்திரங்கள் கோளாறு ஏற்பட்டது. மறுதேர்தல் நடத்தணும்னு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கோரியிருக்காரு. அத தேர்தல் ஆணையம் நிராகரிச்சிருச்சு. இதையடுத்து சந்திரபாபு தலைமையில எதிர்க்கட்சிகள் டெல்லியில ஆலோசனை நடத்தினாங்க. காங்கிரஸ், ஆம் ஆத்மி, கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட 21 கட்சிகள் பங்கேற்றாங்க. மின்னணு எந்திரங்கள்ல பதிவாகும் மொத்த ஓட்டுக்கள்ல 50% VVPAT ஒப்புகைச் சீட்டுகளோட சரிபார்த்து எண்ணணும் அப்படின்னு மீண்டும் சுப்ரீம் கோர்ட்டை நாட எதிர்க்கட்சிகள் முடிவெடுத்திருக்காங்க. எதிர்க்கட்சிகள் கோருவது போல 50% VVPAT ஒப்புகைச் சீட்டுகளை சரிபார்த்தா ரிசல்ட் வெளியாவதுல 6 நாள் தாமதமாகும்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. நாட்டை துண்டாக்க விடமாட்டேன், மோடி. கத்வா டவுன்ல பேசிய பிரதமர் மோடி, காஷ்மீரை தொடர்ந்து ஆண்ட ஃபருக் அப்துல்லா, உமர் அப்துல்லா, முஃப்தி முகமது, மெஹபூபா முஃப்தி ஆகியோரை சாடினாரு. ஜம்மு காஷ்மீர்ல 3 தலைமுறைகளை அப்துல்லா முஃப்தி குடும்பங்கள் நாசமாக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. காஷ்மீருக்கு தனி பிரதமர் வேணும்னு உமர் அப்துல்லா கூறியதை சுட்டிக்காட்டிய மோடி, குடும்ப அரசியல் ஒழிந்தாதான் காஷ்மீரை காப்பாற்ற முடியும்னு சொன்னாரு. பயங்கரவாதிகளோட சேர்ந்துகிட்டு காங்கிரஸும் பிரிவினைவாதிகளும் நாட்டை துண்டாக்க முயல்றாங்க, அதை நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு மோடி. ஸ்டாலின் கனவு பலிக்காது, EPS OPS சாபம். தேர்தலுக்கு பிறகு எடப்பாடியின் அரசியல் வாழ்க்கை கிழியும் என ஸ்டாலின் கூறியதற்கு முதல்வர் பதிலடி கொடுத்தார். தேர்தலுக்கு பிறகுதான் எனது அரசியல் வாழ்வு துவங்கும், ஆனால் அப்போதும் ஸ்டாலினுக்கு முதல்வர் நாற்காலி கிடைக்காது என்றார். அப்பொழுது பேசுகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசியல் வாழ்க்கை கிழியும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த தேர்தலுக்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வாழ்க்கை துவங்கும். காஞ்சிபுரத்தில் துணை முதல்வர் பன்னீர்செல்வம் பேசும்போது, திமுக ஆட்சியில் மின்வெட்டால் பட்ட கஷ்டங்களை மக்கள் மறக்க மாட்டார்கள், ஸ்டாலின் கனவு ஒருபோதும் பலிக்காது என்றார். 5 ஆண்டு காலம் மின்சார தட்டுப்பாட்டை தீர்க்க முடியாத ஆட்சியாகத்தானே உங்களது ஆட்சி இருந்தது. ஆனால் நல்ல மனுஷருங்க ஆற்காடு வீராசாமி, அவர் வாக்கு சொன்னா பழிக்கும் போல இருக்கு. போகும்போது ஒன்று சொல்லிட்டு போனாரு. என்ன சொல்லிட்டு போனாரு? இந்த திமுக ஆட்சி தொலையும்னா மின்சார தட்டுப்பாடு தொலையும்னாரு. அதே மாதிரி தொலைஞ்சு போச்சு. பணம் படைத்த கட்சி திமுக. தமிழகத்துல 39 லோக்சபா தொகுதிகள்ல 845 வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க. அவங்கள 802 வேட்பாளர்கள்ல குற்றப்பின்னணி, சொத்து விவரங்களை ஜனநாயக சீர்திருத்த அமைப்பு, தமிழ்நாடு தேர்தல் கண்காணிப்பகம் ஆய்வு செஞ்சாங்க. 101 வேட்பாளர்கள் மீது குற்ற வழக்குகள் நிலுவையில இருக்கு. திமுகவுல 11, அதிமுகவுல 3 வேட்பாளர்கள் மீது குற்ற வழக்குகள் இருக்கு. அதிகபட்சமா தர்மபுரி பாமக வேட்பாளர் அன்புமணி மீது 12 வழக்குகள் இருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்குது. 184 வேட்பாளர்கள் கோடீஸ்வரர்கள். அதிகபட்சமா திமுகவுல 23 கோடீஸ்வர வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. அதிமுகவுல 22, மக்கள் நீதி மையத்துல 19, நாம் தமிழர் கட்சியில 12, காங்கிரஸ்ல 7, பாஜகவுல 5 பேர் கோடீஸ்வர வேட்பாளர்களா இருக்கிறாங்க. காங்கிரஸோட வசந்தகுமார், அமமுகவோட இசக்கி சுப்பையா, புதிய நீதி கட்சியோட ஏசி சண்முகம், இவங்கெல்லாம் பணக்கார வேட்பாளர்கள். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்காங்க. யுத்தம் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன கோவலேன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल CEO has said People of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள். தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள். தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.